டூரை சுற்றி பார்க்க போகலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரிவ்யூ கமெண்ட் பண்ணுங்க. நாம் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் பார்க்க போகிறோம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா தேனி டு கம்பம் போகிற வழியில் வீரபாண்டி தடுப்பணைன்னு சொல்லிட்டு அதில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த படம் என்னன்றது ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் உங்கள் சீனிவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ராமராஜன் சார் நடித்த படம் எங்கள் ஊர் காவக்காரன்னு சொல்லிட்டு ஆசையில் பாத்தி கட்டின்ற அந்த சாங்கு இந்த வீரபாண்டி தடுப்பணையில் தான் ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. ஃபுல்லாக எப்படி இருக்குன்றது பாருங்கள். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி தடுப்பணையை ஃபுல்லாக தெளிவாக காமிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இதுக்கு இங்கே வேறு என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கௌமாரி அம்மன் திருக்கோவில்னு சொல்லிட்டு நம்ம ஆலயத்தை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஆலயத்தை காமிக்கிறோம். இங்கே என்ன பிரசித்தி பெற்றனா திருவிழா பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பயங்கர விசேஷமாக ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன். பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணீஸ்வரமுடையார் திருக்கோவில்னு சொல்லிட்டு அங்கே இருக்குங்க. அங்கே ஒரு கார்த்திக் சார் நடித்த ஒரு மூவி, என்ன மூவின்னு கேட்டிங்கன்னா கிழக்கு வாசல் தடிக்கி தடிக்கி வந்து அப்படின்னு சொல்லி அந்த சாங்கு இந்த கண்முடையேஸ்வரர் திருக்கோவிலில் தான் எடுத்திருப்பாங்க. அது எப்படி இருக்குன்றது பாருங்கள். தடுக்கி தடுக்கி வந்து மினுக்கி மினுக்கி உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்தி சார் குஷ்பு நடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வால் எல்லாமே அந்த சாங்கில் ஃபுல்லாக தெரியும். அதே மாதிரி அந்த சாங்கில் இந்த மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்தாண்ட நம்ம வீரபாண்டி தடுப்பணைன்னு சொல்லக்கூடிய அந்தாண்ட இடத்துக்கு போய் எப்படி இருக்குன்றது போய் பார்க்கலாம். எப்படின்னா அந்த வீரபாண்டி தடுப்பணையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த படம் ஒவ்வொன்றும் என்னென்னன்றது இந்த ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம நேராக போய் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஏன்னா நம்மளும் உள்ளே கோயிலுக்குள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம எங்கேயோ இருந்து எங்கெல்லாம் வந்து பார்க்கணுன்னு நான் நினைக்கல. இந்த அளவுக்கு பார்த்துட்டு சரி நம்ம இன்னும் போயிட்டு அந்த பக்கம் உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்டு எப்படி என்ன இருக்குன்றது ஃபுல்லாக பார்க்கலாம். அங்கே இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ முன்னோர்கள் இறந்தவங்களுக்கான திதி நிறைய கொடுப்பாங்க ஐயர் வச்சு. ஏன்னா அது நிறைய பயங்கரமாக இந்த இடத்துல ஃபேமஸாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. திதி கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு அந்த மாதிரி யாரோ முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு நிறைய திதி கொடுக்குறாங்க எல்லாமே. அதே போல் அதே எல்லாமே ஃபுல்லாக நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு நமக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீரபாண்டி தடுப்பணைக்கு நம்ம நோக்கி நம்ம போகலாம் வாங்க. வீரபாண்டி தடுப்பணையில் எடுத்த படம் என்ன படம்னு பார்த்தோம்னா கார்த்திக் ராஜா இசையில் வந்த கோவா என்ற மூவி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதில் 7 தலைமுறைக்கும் அப்படின்ற அந்த சாங்கு இது ஃபுல்லாக இந்த இடத்துல தான் ஃபுல்லாக எடுத்தது பாருங்கள். இந்த சாங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம போன டைமு ஃபுல்லாக வெள்ளங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடுக்கு இருக்குங்க. ஒவ்வொரு அடுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்த படம் என்ன படம் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமராஜன் நடித்த மூவியில் பார்த்தீங்கன்னா செண்பகமே செண்பகமேன்ற அந்த மூவியில் வாசலிலே பூசணி பூ வச்சு விட்டா அப்படின்ற அந்த சாங்கு இதில் தான். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி தடுப்பணையை உங்களுக்கு தெளிவாக ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய படங்கள் எடுத்துருக்குறாங்க. அடுத்தது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நடித்த கிழக்கு வாசல்ன்ற அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தடுக்கி தடுக்கி வந்து இப்போ ஏன்னா அந்த இடத்துலையும் எடுத்தாங்க. இப்போ அது முடித்தோடனே இதுலேயும் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அதுவும் ஃபுல்லாக எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக பாருங்கள். வளச்சி வளச்சி வள விரிச்சி விரிச்சி வரும் கண்ணாலே இது எப்போதும் சிக்காது பூமானே சொக்காத பொத்தானும் நான். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடித்த தர்மதுரைன்ற படத்தில் ஆண்டிப்பட்டி கனவா காத்து அப்படின்ற அந்த பாடலில் ஒரு சீனு இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க பாருங்கள். இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த வீரபாண்டி தடுப்பணையை சுற்றி தான் நிறைய படம் எடுத்திருக்காங்க. இந்த அணையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்றது ஒரு சின்ன ஒரு மன நிறைவு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம லாங்கிலேருந்து கொல்லிமலையிலேருந்து நம்ம வந்து பார்க்குறோம் போது ஒரு சின்ன ஒரு மன திருப்தி. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடி நாக்கின்னு ஒரு கணேசன்ற அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா முரட்டு மச்சான் அந்த சீன் இதில் எடுத்திருப்பாங்க பாருங்கள். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தடுப்பணையை ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. வீரபாண்டி தடுப்பணையை ஃபுல்லாக தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னாச ராசாவே அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா முரளி சார் நடித்த மூவி சோளக்காட்டு பாதையில் அப்படின்ற அந்த சாங்கு ஃபுல்லாக இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. ஃபுல்லாக பாருங்கள்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடித்த வெளிவந்த ரஜினி முருகன் என்ற அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஜிகிரு ஜிகிருன்ற அந்த சாங்கு ஃபுல்லாக இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. எப்படி இருக்குன்றது பாருங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் தடுப்பணையை தெளிவாக காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஜிகிரு ஜிகிருன்ற அந்த சாங்கில் ஃபுல்லாக தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராமராஜன் சார் நடித்து வெளிவந்த படம் எங்கோ ஒரு பாட்டுக்காரன். அதில் பார்த்தீங்கன்னா மதுரை மறிக்கொழுந்து அந்த சாங்கு இதில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய தடுப்பணையில் தான் ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. பாருங்கள். மதுரை மறிக்கொழுந்து அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். பார்த்தீங்கன்னா சாங்கில் பாருங்கள். இதே எனக்கு தெரிஞ்ச வரையும் உங்களுக்கு முடிஞ்ச வரையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இதில் எடுத்த படங்கள் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு எனக்கு தெரியாத படம் எதாக இருந்தால் கூட கமெண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம அடுத்த நம்மளுடைய பயணம் பார்த்தீங்கன்னா குச்சனூர் அந்த சனீஸ்வரர் ஆலயத்துக்கு நம்ம கிளம்பியாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்க, ரிவ்யூல கமெண்ட் பண்ணிடுங்க.